செய்திகள் தொடர்கின்றன. கேரளாவில் இன்று நடைபெறும் முழு அடைப்பு காரணமாக அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராஜராஜன் கொலை வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டார். இதனால் இன்று கேரளாவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் கேரளாவில் பல இடங்களில் வன்முறை நடைபெற்றதால் துணை ராணுவ படையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு காரணமாக தமிழகத்திலிருந்து செல்லும் அரசு பேருந்துகள் தமிழக எல்லையான களியக்காவிளியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் அத்தியாவசிய பொருட்களும் தமிழக எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அங்கு பேருந்து வசதி ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கேரளாவில் வன்முறை நிகழாமல் இருக்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்னைக்கு முழு பந்த் அறிவிச்சிருக்காங்க. வாகனங்கள் எதுவுமே போக முடியாதனால பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த பஸ்களும் ஓடல. பொதுமக்களுக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருந்துட்டு இருக்கு. சகோதரத்துவத்தின் மகத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷபந்தன் விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வட இந்தியா முழுவதும் ரக்ஷ பூர்ணிமா என்ற பெயரில் இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் உட்பட பல்வேறு சமுதாயத்தினர் இந்த விழாவை கொண்டாடினார்கள். ஒவ்வொரு பெண்களும் கடவுளை வழிபட்டு தனது சகோதரரின் மணிக்கட்டில் ராக்கியை கட்டிவிடுவார்கள். அண்ணன் தங்கை உறவுகள் காலந்தோறும் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ரக்ஷபந்தன் விழா கொண்டாடப்படுகிறது. வருடந்தோறும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பௌர்ணமி அன்று இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. கல்கத்தா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கோலாகலமாக மக்கள் ரக்ஷபந்தன் விழாவை கொண்டாடி வருகிறார்கள். நாடு முழுவதும் கொண்டாடப்படும் ரக்ஷபந்தன் விழாவை முன்னிட்டு பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி உள்ளிட்ட தலைவர்கள் பொதுமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தேமுதிக தொண்டர்கள் மக்களுக்காக மக்கள் பணியை உற்சாகமாக செய்து வருகின்றனர். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தனது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடும் வகையில் இந்த ஆண்டு மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் தேமுதிக தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வருகின்றனர். அதன்படி தேனி மாவட்டம் டொம்புச்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சுத்தம் செய்யும் பணியில் தேமுதிக தொண்டர்கள் ஈடுபட்டனர். தேனி மாவட்ட செயலாளர் கே கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை கழக துணை செயலாளர் முருகேசன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக மக்கள் நல பணிகளை செய்தனர். திருவண்ணாமலை அருகே நடந்த இருவேறு சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். கொடைக்கானலிலிருந்து திருப்பதிக்கு 7 பேர் ஜீப்பில் சென்று கொண்டிருந்த போது திருவண்ணாமலை சாலையில் உள்ள அரடாப்பட்டு என்ற இடத்தின் அருகே எதிரே வந்த லாரி மீது ஜீப் மோதியது. இதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். படுகாயமடைந்த 5 பேர் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் திருவண்ணாமலை செங்கம் சாலையில் இன்று காலை இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதியதில் அருணேஷ் என்ற 4 வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே தலைநசுங்கி பலியானான். அவனது தந்தை பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருவண்ணாமலையில் இன்று ஒரே நாளில் நடந்த இருவேறு சாலை விபத்தில் 4 பேர் பலியானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சங்கம்பட்டி திருவள்ளுவர் காலனியில் உள்ள புற்றுக்கோவிலில் ஆடித்தபசு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு பெண்கள் புற்றுக்கு பால் அபிஷேகம் மற்றும் மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் செய்தனர். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக பேரூர் கழகம் சார்பில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேமுதிக கழகம் சார்பில் 5000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த ஆடி மாதம் அம்மன் தவசு கொண்டாடுவது எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் எல்லா நல்ல காரியங்களும் நிறைவேறும் என்பது ஐதீகம். அந்த ஐதீக அடிப்படையில் ஒவ்வொரு ஊரில் உள்ள அம்மன் கோயிலும் அம்மன் தவசு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தரக் கோரி பொதுமக்கள் வேலூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
வேலூர் அருகே உள்ள செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குடிநீர், மின்வசதி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை நிவர்த்தி செய்ய கோரி வேலூர் மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்துள்ளனர். ஆனால் புகாரின் பேரில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் மாநகராட்சி நிர்வாகம் மெத்தனமாக இருந்து வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் இன்று வேலூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தங்களின் கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி மேயர் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சிறு கருவியில் பிடித்த தீ காட்டையே அழித்தது. அமெரிக்காவில் பதற்றம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.